வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செந்தூல் காளியம்மன் கோயிலை பத்தி பார்க்க போறோம். மலேசியாவில் பிரசித்தி பெற்ற இந்து கோயில்களில் ஒன்றாக செந்தூல் காளியம்மன் கோயில் விளங்குகிறது. மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் இவ்வாலயம் கோலாலம்பூரில் பண்டார்பாரு செந்தூலில் அமைந்துள்ளது. காளியம்மன் என்று கூறினாலே பலருக்கு ஒரு வகையான அச்சம் ஏற்படும். ஆனால் செந்தூல் காளியின் சிலையை பார்த்தால் பயத்தையும் தாண்டி ஒரு வகையான அன்பு பக்தர்களிடையே ஏற்படுமா. காளியம்மன் ரூபத்திலேயே இந்த செந்தூல் காளியம்மன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். ஆனால் இதில் சிறப்பு என்னவென்றால் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத ஒரு அதிசயம் இங்கு காணப்படுகிறது. எந்த ஒரு ஆலயத்திலும் இருக்கக்கூடிய சிலைகள் அனைத்தும் நேராக பார்த்தபடியே அமைக்கப்பட்டிருக்கும். பக்தர்களை எதிரே பார்த்த வண்ணமே இவை பொதுவாக இருக்கும். அதே போல செந்தூல் காளியம்மனின் உடல் நேராகவே அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் தலை மட்டும் இடது பக்கமாக திரும்பி அங்கு இருக்கும் பிணம் எரிக்கக்கூடிய இடத்தை பார்த்த வண்ணம் இருக்கும். பலர் இதனை மயானம் என்று அழைப்பர். ஆனால் இது பிணம் புதைக்கும் இடமில்லை. மாறாக பிணத்தை பாரம்பரியமாக கட்டையை போட்டு எரிக்கும் இடமாகும். இந்த பிணம் எரிக்கும் இடத்தை நோக்கியபடியே காளியம்மனின் கண்கள் மற்றும் முகம் இருக்கும். இதனை பற்றி ஒரு செவிவழி கதை ஒன்று கூறப்படுகிறது. அதாவது காளியம்மனின் சிலையை முதலில் பிரதிஷ்டை செய்யும் பொழுது மற்ற சிலைகளைப் போலவே நேராக பார்த்தபடியே அமைக்கப்பட்டிருந்தது. பிறகு பூஜைகள் முடிந்து இரவில் திரை மூடப்பட்டு மறுநாள் காலையில் திரையை மீண்டும் திறக்கும் பொழுது காளியின் தலை தானாகவே இடது பக்கம் திரும்பி பிணம் எரிக்கும் இடத்தை பார்த்ததாக இன்றளவும் நம்பப்படுகிறது. அந்த அளவிற்கு இங்கு காளியம்மன் சக்தியாக குடிக்கொண்டு இருக்கிறார் என தெரிய வருகிறது. பலர் காளியம்மன் பக்தர்களை பார்க்காமல் ஏன் முகத்தை இடது பக்கம் திருப்பிக் கொண்டார் என கேட்பதுண்டு. பொதுவாக பிணம் எரிக்கும் இடங்கள் மற்றும் ஈம சடங்குகள் நடக்கும் இடங்களில் துஷ்ட சக்திகளின் ஆதிக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும். இதனால் மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதுண்டு. ஆலயத்தின் அருகே பிணம் எரிக்கும் இடம் இருப்பதால் பக்தர்களுக்கு எந்த ஒரு தீய சக்திகளின் தாக்கமும் இல்லாமல் இருக்க தீய சக்திகளை அச்சுறுத்த காளியம்மன் இடது பக்கமாக பார்த்தபடி இருப்பதாக நம்பப்படுகிறது. இன்றும் பல பக்தர்கள் செந்தூல் காளியை வேண்டி அருள் பெற்று செல்கிறார்கள். மேலும் இக்கோயிலில் திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும். இந்த வீடியோ செந்தூல் தேவி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தை பத்தி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.